ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய 267வது நாமா திருப்பெயர் ஷட்வர்ணாய நமஹா. 6 நிறங்களில் தோன்றுபவனுக்கு நமஸ்காரம். வெள்ளை, கருப்பு, சிவப்பு, மஞ்சள், பழுப்பு, பொன்னிறம் அப்படிங்கிற 6 நிறங்களில் தோன்றுபவர். எல்லா நிறங்கள்லையும் தோன்றுபவர்னும் ஒரு தாத்பரியம். இதற்கு இன்னொரு அர்த்தம் 6 எழுத்து மந்திரம் உடையவனுக்கு நமஸ்காரம். ஷட் 6 வர்ண எழுத்துக்கள் கொண்ட மந்திரம். மகாசாஸ்திரே நமஹாங்கிற 6 எழுத்து மந்திரத்தை தன்னுடைய மூல மந்திரத்தில் உடையவர் அப்படின்னு ஒரு அர்த்தம். ஷம் டம் என்ற பீஜாட்சரங்களை உடையவருக்கு நமஸ்காரம்னும் ஒரு அர்த்தமானது இங்கே தெரிவிக்கப்படுறதாக இருக்குது. இதில் இந்த திருநல்லூர்னு சொல்லிட்டு நம்முடைய கும்பகோணத்து பக்கத்தில் ஒரு ஊர். அங்கே தான் அப்பர் சுவாமிகளுக்கு பகவான் திருவடி தீட்சை அனுகிரகம் பண்ணினார். பெருமாள் கோயிலில் சடாரி மாதிரி அந்த கோவிலில் மாத்திரம் பகவானுடைய திருவடி எல்லாருக்கும் வைக்கிற வழக்கம் உண்டு. அங்கே பகவான் ஒவ்வொரு சமயத்தில் சுவாமிக்கு பேரே பஞ்சவர்ணேஸ்வரர்னு பேர். உறையூர்லேயும் அதே மாதிரி பஞ்சவர்ணேஸ்வரங்கிற பேரோடு இருக்கார். அப்படிங்கிறனால பகவான் அந்தந்த சமயங்களில் அந்தந்த வர்ணங்களில் தோன்றுகிறவர் அப்படிங்கிறதான ஒரு அர்த்தம். இது குண்டலினி இருக்கக்கூடிய 6 ஆதாரங்களில் ஒவ்வொரு வர்ணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அங்கே ஹாக்கினி, சாக்கினி, டாக்கினி ஒவ்வொரு தேவதைகளுக்கும் ஒரு வர்ணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்படியாகவும் இருக்கிறவர், அந்தந்த தேவதையாகவும் இருக்கிறவர்னு விசேஷமான அர்த்தங்களோடு இது சொல்கிறதாக இருக்குது. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா.